ஸ்டார் கிச்சன். ஸ்டார் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொரிக்கடலை சட்னி. பொரிக்கடலை அதை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்புறம் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு வத்தல், கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் தோலோடு நீங்கள் அதை நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அப்புறம் தேவைக்கு உப்பு, சால்ட்டு, இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு நபர்கள் தேவையோ அது கணக்கு பண்ணி நீங்கள் பொருட்களை எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலையெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் தோலோடு இருந்துச்சுன்னா அதை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக இனி தாளிச்சதை நம்ம அதெல்லாம் எடுத்து போட்டு கொட்டிட்டு வைக்கிறோம். அருமையான பொரிக்கடலை சட்னி ரெடி. இது தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்க எடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பொரிக்கடலை சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்